ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 6/2/2019 கிழமை புதன்கிழமை. திதி திவிதிகை திதி 60 நாளிகம் இருக்கிறது. அதாவது முழுவதும் திவிதிகை திதி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். காலை 9:07 வரை அவிட்டம் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பிரபாலரிஷ்ட யோகம். சதய நட்சத்திரம் அவிட்டத்துக்கு பிறகு சதயம் சித்த யோகம். புதன்கிழமை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை, 12 to 1 ராகுகாலம். ஒரு மிதமான நாள். பிரபாலரிஷ்ட யோகம் இருக்குது. அதாவது அவிட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் கூடுவது கூடாது. முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று. வழக்கமான செயல் தடையது முடியாது. ராகுகாலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் அனைத்தும் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பாத மேச ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். அரசு அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாராத பணவரம் உண்டு. எதிலும் ஜெயம் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. சுப செலவுகள் ஏற்படும். மிதமான நாளை. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் அந்யோன்யம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு பொருட்கள் நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டியிருக்கும். கணவன் அந்யோன்யம் குறைவுகள் ஏற்பட்டு சரியாகும். மனைவிலை உறவினால் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாராத பணவரம் உண்டு. தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். உயரதியிடம் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான நாளே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, சந்திராஷ்டமம் இருக்குது. சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். வார்த்தைகளிலும் அளந்து பேசுவது நன்று. கணவன் முன்னுமை விட்டு கொடுத்து போவது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது பிரச்சனை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். வாகனத்தை ஓட்டும் பொழுது மிக மிக கவனம் தேவை. சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுதும் கவனம் தேவை. சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயம் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. கடன் வாங்குவதோ கொடுக்குவதோ தவறு என்பது உணர்வீர்கள். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். கணவன் அந்யோன்யம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். மிதமான நாளே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். பிரயாணத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். மூத்தோருடைய உதவிகளும் கிடைக்கும். பிறரிடம் பேசும் பொழுது மிக மிக கவனம் தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, நீதியும் நேர்மையுமாக நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். அது சற்று சிரமமாகவே இருக்கும். வார்த்தை காப்பாற்றுவது மிக கடினம் என்பதை உணர்வீர்கள். பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை குறைக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. பல விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். கணவன் அந்யோன்யம் குறைவு ஏற்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பகைவரையும் பகை கொள்ளாமல் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படலாம். மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, வார்த்தைகள் மதிப்பு உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சுமார். அன்றாட செலவுகள் அதிகரிக்கும். பிரயாணத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். நல்ல நாளே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. சாட்சிகளை தவிர்ப்பது நன்று. அனாவசிய பேச்சுக்கள் தவிர்ப்பது நன்று. சகோதர ஒற்றுமை குறைவு ஏற்படும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. திடீர் யோகம் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். வரவுக்கு தகுந்த செலவுகள் இருக்கும். சுமாரான நாளே.
அன்பார்ந்த மகராசி நேயர்களே, மனைவழி உறவினரால் ஆதாயங்கள் கிட்டும். சகோதர ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். தாய்தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் முன் அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சீர்படும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகளும் உண்டு. திருமணத்துக்கு எதிர்பார்ப்பு நல்ல தகவல் கிடைக்கும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. லட்சுமி யோகம் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு. பிரயாணத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.